இது நம்ம சர்க்குலர்ஸ் கட் பண்ணுவோம்ல அதுல தான் வரும். ஓகே, இதுல எதுவும் எக்ஸஸ் இல்லை, இதெல்லாம் ஈக்குவலா தான் இருக்குதுங்க. ஓகே, அதனால நான் இது ஈக்குவலா தான் இருக்குது, அதனால பீகோ பண்றது காமிக்கிறேன். சர்க்குலர்ல நான் மேனிக்யூனுக்கு போட்டு எப்படி லெவல் பண்ணமோ நான் காமிக்கிறேன். அது நமக்கு சர்க்குலர் சாப்டர் அப்புறமா வரும். இது ஒரு லெக் பீகோ பண்றது காமிக்கிறேன். இந்த ஜாயிண்ட் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க சீல வச்சுக்கோங்க. சி ஃபேஷன் மேக்கர் நான் யூஸ் பண்றேன். ஸ்டிச் லென்த் கம்மி பண்ணிக்கோங்க, ஒரு 2.5 வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கிட்ட வேணும்னா 2ல கூட, நான் 2ல தான் வச்சிருக்கிறேன். 2.5ல வச்சா கொஞ்சம் கிட்டே வரும். இந்த ஜாயிண்ட் கிட்ட கொஞ்சம் மொல்லமா போட்டோம். இங்க நமக்கு ஜாயிண்ட்ஸ் வரும், அந்த ஏரியால கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும், பார்த்துக்கணும்.
ஸ்டாப். என்கிட்ட 1 இன்ச்ல கேன்வாஸ் இல்லை. 1 இன்ச் கூட உங்களுக்கு இந்த ரோல் கிடைக்கும். நான் இது 1.25 இன்ச் இருக்குது. இது கொஞ்சம் நான் கட் பண்ணிடுறேன். 1/4 इंच. मुझे थिक कैनवस चाहिए पैर में डालने के लिए. 1 इंच में कैनवस रहता है, वो मुझे नहीं मिला, इसलिए मैं ये 1/4 इंच का है, इसमें से मैं थोड़ा काट दे रहा हूँ. இது 1.5 இன்ச் கூட நீங்க போட்டுக்கலாம். 1.25 1 நல்லா இருக்கும். எவ்வளவு ப்ராடா போட்டா அவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம சவுத்ல ப்ராடா போட மாட்டாங்க, அதனால நான் 1 இன்ச் தான் போடுறேன். It is excess length from the bottom length. Bottom length ஓட இந்த 1 inch 1.5 inch excess. நமக்கு கால் லூஸ் எவ்வளவு வேணுமோ பார்த்துக்கோங்க. நான் 13 எடுத்துக்கிறேன். 13 plus both side 1.5 1.5. So 13 plus 1.5 1.5 3 inches. So இது 16 inchesல எடுத்துக்கிறேன். இது வந்து 16 inches. ये 13 इंच मैं पैर का लूज लूंगा, तो हमें दो तरफ का सिविंग अलावेंस रहेगा 1.5 इंच का. तो 1.5 इंच 3 इंच हो गया. तो 13 plus 3 16 इंच. 16 इंच का मैंने कैनवस लिया. सोलह इंच. पहले मैं कली ज्वाइंट कर लूंगा. फर्स्ट நான் இந்த நம்ம பேனல்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். 4 பேனல்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம நெட் பின் பண்ணிருக்கிறோம்ல அப்படியே. ఓకేనా? అది కూడా టైట్ చేయాలి, అది ఊరికేనే తాకుతుంది.
4 कलीस ज्वाइंट பண்ணிக்கோங்க चारों कलीस ज्वाइंट कर लेना चारों कलीस नाल कलीस ज्वाइंट பண்ணிட்டு நம்ம இந்த கீழே பீஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணணுமோ பாருங்க இங்க நம்ம நேற்று ஒரு ஸ்ட்ராப் எடுத்திருந்தோம் எவ்வளவு 3.5 நினைக்கிறது எஸ் 3.5 inch விட்த்ல ஓகே இதுக்கு நான் கால்குலேஷன் நேற்று கிளாஸ்ல சொல்லியிருக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் பாருங்க நல்லா கேர்ஃபுல்லா இது இங்க ஒரு 1/2 inch ஃபோல்ட் அடிக்கிறேன் இந்த ஸ்டிச் எக்ஸாக்ட் இங்க parallel footer margin stitch கொடுக்க போறேன் பாருங்க இந்த ஸ்டிச் footer margin எக்ஸாக்ட் இந்த ஸ்டிச் பெண்ட் ஆக கூடாது ஏன்னா இது அவுட் சைடு தெரியும் ये स्टिच बेंड नहीं होना चाहिए या बराबर 1 फुट मार्जिन का सिलाई मार लीजिए क्योंकि ये बाहर की तरफ से दिखेगा இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்க எங்கேயுமே பெண்ட் ஆகல சின்னது பெருசா ஆக கூடாது ஸ்டிச் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் वो स्टिच परफेक्ट रहना चाहिए छोटा बड़ा बड़ा छोटा नहीं होना चाहिए इधर भी ऐसे ओके ऐसे नेक्स्ट इसको ऐसे करके यहाँ पे कॉर्नर पे एक सिलाई देना है இது நம்ம நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் இதுனா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஸ்டிச் எக்ஸாக்ட் parallel-ஆ இருக்கணும் இங்க பெண்ட் இருந்தா இது வெளியில தெரிய போகுது உங்களுக்கு பட்டி இப்படி வரப்போகுது ओके ये स्टिच बाहर आएगा इसलिए ये पैरेलल रहना चाहिए इसको बाद में करते हैं हम पहले प्लीट्स लगा लेते हैं இந்த ப்ளீட் வைக்கிறதுக்கு ரொம்ப பிராக்டிஸ் பண்ணிக்கணும் ஓகே இங்கே ஒரு 2.5 inch விட்டுடுங்க இங்க இருந்து பாக்ஸ் ப்ளீட் போடணும் இல்லைன்னா இது ஜாஸ்தி வரும் கம்மி ஆயிடும் பார்த்துக்கணும் இங்க இருந்து பாக்ஸ் பிளேட் இது ஃபர்ஸ்ட் இன்வர்ஸ் பாக்ஸ் நெக்ஸ்ட் எவ்ரி பாக்ஸ்
ஷுட் பி 1லேருந்து 1.25 இன்ச் இருக்கணும். நான் இங்கே 1.25 இன்ச் எடுத்துக்கிறேன். ஒன் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மல் கேदरिंग्स கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு बॉक्स முடியலன்னு. आपको ये बॉक्स प्लीट लगाने नहीं आया तो एक एक बॉक्स प्लीट का विड्थ रहेगा 1 से 1.25 इंच. ओके, अगर आपको लगाने नहीं आ रहा है बॉक्स प्लीट, आप नॉर्मल प्लीट्स भी कर सकते हो. अक्सर हमें 1.25 इंच रहना चाहिए. 1 इंच का भी प्लीट्स लगा सकते हो अगर आपके पास कपड़ा कम है. ओके, मैंने 1.25 इंच के प्लीट्स लिया, बॉक्स प्लीट्स. ஓகே, இது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். பாக்ஸ் பிளேட்ஸ் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது. உங்களுக்கு பாக்ஸ் பிளேட் இது நார்மல், இது ஆப்கானி, இதில் பாக்ஸ் பிளேட் இவ்வளோ ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி ஆகாது. ஓகே, உங்களுக்கு நான் பாக்ஸ் பிளேட் ஸ்கர்ட் வரும், அதில் நம்ம பாக்ஸ் பிளேட் கவுண்ட்ஸ் எப்படி பண்ணணும், பாக்ஸ் பிளேட்டுக்கு எவ்வளோ மார்ஜின் எடுத்துக்கணும், அதெல்லாம் நான் அங்கே யூஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவேன். ओके, ये आपको बॉक्स प्लेट नॉर्मली ऊपर नीचे होता है. இதெல்லாம் ஒரே சைஸ் வரணும்னா கூட வராது இந்த கிரேப் ஜார்ஜெட்ஸ்ல. बट बॉक्स प्लेट काउंट कैसे करना है, वो पूरा में अपना बॉक्स प्लेट का सलवार आएगा और स्कर्ट आएगा, उस टाइप में बॉक्स प्लेट के मेजरमेंट्स के बारे में बताऊंगा, कितना कपड़ा लेना चाहिए वो पूरा. ओके, इसमें तो आप 13 आरे जैसा करना चाहिए. एक बार चेक कर लीजिए. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இது 6 ஆனப்பால் 1.5 எக்ஸ்ட்ரா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா நான் நிறையா வாட்டி போட்டிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு பாருங்க, நான் எதுவும் டேப் வச்சு மெஜர் பண்ணல, எல்லாம் ईक्वला தான் தெரியுது பார்க்கறதுக்கு. मैंने कुछ टेप लगा के मेजर नहीं किया, देखने में सारे इक्वली दिख रहा अप्रोक्सीमेटली. आप ऐसे प्रैक्टिस करोगे तो आएगा. ओके, இப்போ நம்ம இந்த மேலே பக்கத்தில் கூட பாக்ஸ் வெயிட் போடணும். இந்த சென்டர் பாயிண்ட் பின் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்தா போடணும். இந்த கீழே ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கு போட்டுட்டு அப்புறமா இருக்கும். நீங்கள் 2.5 इंच ड्रॉप பண்ணிக்கோங்க. यहाँ आप 2.5 इंच स्टॉप कर दो. ये भी दूसरे पैर का है, இது ரெண்டாவது கால். फर्स्ट इनवर्स बॉक्स प्लेट, नेक्स्ट 1.25 इंच ले और बॉक्स प्लेट 1.25 इंच में एक बॉक्स. நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, நான் இப்படி 1/2 इंच ப்ளீட் பண்ணுறேன்னா செகண்ட் ப்ளீட், நீங்கள் தேர்ட் ப்ளீட் ஃபர்ஸ்ட் எது பாருங்க, நான் இங்கே ப்ளீட் பண்ணுறேன். ஓகே, நான் தேர்ட் ப்ளீட் ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிக்குவேன், அப்போதான் நான் அதுக்கிட்ட எடுத்து போக முடியும். இதை இங்கே ஸ்டாப் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நம்ம செகண்ட் ப்ளீட் பிளான் பண்ணப்போ தேர்ட் நம்ம கையில் பிளான் ரெடியாக இருக்கணும். ஓகே, இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணா போச்சு. இல்லைன்னா பிளெயின் மெட்டீரியல் எடுத்து கொஞ்சம் ப்ளீட்ஸ் போடுறது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீடில் வச்சு கூட போடலாம். நான் இப்போ நீடில் வச்சு காமிக்கிறேன். இங்கே இருக்குதா நீடில்? ஐயோ,
అది కెమెరా చూడవా ఉందా అయ్యో ఇది ఎట్లా ఇప్పుడు సూది పెట్టి అడ్డం ఆపినాను ఉందా நீடல் நான் என்கிட்ட நீடல் இல்லை நான் இந்த ரிப்பேர் வைக்கிறேன் இப்படி நீங்கள் உங்களுக்கு வேணும் இதோ இப்படி பிடிச்சி இப்படி போட்டுக்கலாம் ரன்னிங் நெக்ஸ்ட் இந்தப்பா இது ஆனால் நமக்கு நீடில் கிட்ட இப்படி கை வைக்காது இப்படி நீடில் இந்த நீடில் பிடிச்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி ஜாஸ்தி வரும் இது இப்படி ஒரு பெரிய நீடில் எடுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம் फर्स्ट चिन्नपल्ला இப்படி தான் நீடில் வச்சு தான் போட்டுட்டேன் आप नीडल से भी ऐसे कर सकते हो ஓகே இதோ இது இப்போ ஏறின உடனே எனக்கு நெக்ஸ்ட் ப்ளீட் நான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிக்கணும் அப்போ எனக்கு ப்ராப்ளம் வராது ஓகே 6.5 ப்ளஸ் 8 இருக்குது 1.5 வருது நெக்ஸ்ட் இங்கே வந்து நம்ம சென்டர்லேருந்து இப்போ இது ஹிப் வந்து 40 நம்ம மெஜர்மெண்ட் எடுத்தது 40 + 45 inches 45 அப்போ நமக்கு பாதி 1/4 வந்து 11 1/4 11 1/4 வரணும் இது ये हिप रहा 40 का है तो मैं 5 इंच नेफे में मिला बोला था तो 45 हो गया उसका डिवाइड्स 1/4 पोर्शन 4 से डिवाइड करोगे तो 11 1/4 तो मुझे एक तरफ 11 1/4 आरे जैसा प्लीट्स करना है ஓகே ஒரு சைடு எனக்கு 11 1/4 வரா மாதிரி ப்ளீட் பண்ணணும் நான் சைடுல ஃபர்ஸ்ட் ஒரு இன்வெர்ஸ் பாக்ஸ் ப்ளீட் எடுத்துக்கிறேன் இப்படியே ப்ளீட்ஸ் போட்டுட்டே போயிடுங்க லெவன் 1/4 வந்த உடனே ஸ்டாப் பண்ணலாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் இந்த சென்டர்லேருந்து எனக்கு எவ்வளோ இருக்குதோ ஸோ எனக்கு இன்னொரு ப்ளீட் வரும் தாராளமாக கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தி இன்னும் நான் செகண்ட் தேர்ட் ப்ளீட் போட முடியாது அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை ஓகே இப்படி ப்ளீட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இதில் எதுவுமே கவுண்ட் ஒன்றுமே பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட் இந்த பக்கம் இங்கே கேப் என்ன வந்திருக்குதோ பாருங்க ஏன்னா ஈக்குவலாக இருக்கணும் இது 3 இருக்குது यहाँ இங்கே கூட 3 கொடுத்துக்கோங்க एक गैप देख लीजिए इक्वल रहना चाहिए या 3 इंच है तो मैं यहाँ 3 इंच छोड़ के स्टार्ट करूँगा
நீங்கள் ஒரு 4-5 ப்ளீட்ஸ் பண்ணப்பால் கூட ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். பேலன்ஸ்டாக ஒரு ஐடியாவோடு போனால் உங்கள் ப்ளீட்டிங் பேலன்ஸ் ஆகி போயிடும். இதே பெரிய பாக்ஸ் ப்ளீட் இருந்தால் இதுக்கு ஒரு கணக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியும். இந்த மாதிரி கிளாத்தில் இப்போது கிரேப்ஸு ஜார்ஜெட்ஸ் எடுத்துக்கணும், சாட்டின்ஸ் எடுத்துக்கணும், நம்ம கணக்கு அதெல்லாம் போட்டால் இது மேட்ச் ஆகாது. இப்போ இந்த லைனில் நான் இங்கே வரைக்கும் வந்துட்டேன். மெஜர் எப்படி பார்க்கணும் பாருங்கள். ஓகே, இது 11.5 இங்கே வருது. எனக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது, ஒரு 4 இன்ச்சு. இதை நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ பார்க்கணும். இப்போ இது ரேண்டமாக இன்னொரு வாட்டி செக் பண்ணலாம். எனக்கு 11.5 வருदा இல்லையா. एक बार फिर से चेक करते, मुझे 11.5 मिल रहा है नहीं, आ रहा है 11.5. நான் இன்னும் ஒன்று சொல்கிறேன். இல்லை, எனக்கு இங்கே 12.5 வந்துருச்சு, ஒரு 1/2 இன்ச்சு ஜாஸ்தி வந்துருச்சு. ஓகே, இது 11.5 வருது, இது சிவிங் அலவன்ஸ். இப்போ 12.5 வந்துருச்சு, ஒரு 1/2 இன்ச் ஜாஸ்தி வந்து, அதுக்காக மொத்தமாக ப்ளீட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? ஒன்றும் வேண்டாம். ஓகே, இந்த ஆப்கானில் மாத்திரம் இப்படி பண்ணிக்கலாம், எதுவும் ப்ராப்ளம் இல்லை. எதுவுமே பண்ணாதீங்க. இங்கேருந்து 1/2 இன்ச் எடுத்துடுங்க. ஜஸ்ட் க்ரோச் வைட் இன்க்ரீஸ் ஆகிடும், அதில் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. நான் எடுக்கல, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணிடுங்க. அது பெண்ட் இருந்தால் ஸ்ட்ரைட் பண்ணு. ஓகே, 1/2 இன்ச் 3/4 இன்ச்சுக்காக மொத்தம் ப்ளீட் அட்ஜஸ்ட் பண்ணாது. ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் இருக்குதுன்னா ஒரு ப்ளீட் ஈஸியாக வரும். ஓகே, அந்த டைமில் நீங்கள் ப்ளீட் போட்டுக்கலாம். ஓகே, 1/2 இன்ச் 3/4 இன்ச் இருந்தால் நீங்கள் ரிமூவ் பண்ணிடு. யாருமே எண்டில் இது மாதிரி மெட்டீரியல்ஸ் வச்சுக்கணும், ஜார்ஜெட், ஷிஃபான்ஸ், ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல்ஸ், இதில் பாக்ஸ் ப்ளீட்ஸ் யாருமே பர்ஃபெக்டாக போட முடியாது. ஓகே, உங்களுக்கு ப்ராட் ஒரு 1.75 2 இன்ச்சஸ் ப்ராட் இருந்தால் அதுக்கு நம்ம கணக்கு போட்டு பாக்ஸ் ப்ளீட் போடலாம். ஒருவேளை கணக்கு போட்டு பாக்ஸ் ப்ளீட் போட்டால் அது ஃப்ளேர் கூட லிமிட்டேஷன் இருக்கும். அது நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஸ்கர்ட் டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அந்த வேஸ்ட்டுக்கு அவ்வளோதான் லிமிட் இருக்கும். அந்த வேஸ்ட்டில் நீங்கள் இப்போ அந்த லிமிட்டில் வாக் பண்ண முடிஞ்சால் ஓகே, இல்லைன்னா ஃப்ளேர் கம்மி இருக்கும். இல்லை எனக்கு ஃப்ளேர் ஜாஸ்தி வேணும்னா பாக்ஸ் உள்ள நிறைய மெட்டீரியல் கொடுக்க வேண்டி வரும். அது நான் அந்த டைமில் एक्सप्लेन பண்ணுறேன், பாक्स कैलकुलेशन எல்லாம் எப்படி பண்ணணும். ओके, एक लिमिटेशन रहेगा. अगर आप मेजरमेंट के तरफ से जाओगे तो मेजरमेंट एक बॉक्स को इतना, इसका इनवर्स इतना, ये पूरा कैलकुलेट करोगे तो वो सिर्फ 1.25 या 2 इंच का बॉक्स कर रहे जब कैलकुलेट कर सकते हैं. लेकिन उसका फ्लेयर का लिमिटेशन रहता है, इतना ही लिमिट रहेगा उसका. इसलिए बॉक्स प्लीट ऐसे मटेरियल में पूरा कैलकुलेशन करके आपको इतना तो भी पॉइंट तो भी फर्क आएगा. आप जितना भी सीओ इतना पॉइंट तो भी फर्क आएगा. उतना मैथमेटिक्स इसके लिए जरूरत नहीं है अफगानी सलवार के लिए. जनरली थोड़े लोग तो गैदरिंग्स लगा देते हैं. उन्होंने பார்த்தா அசல் அன்ஈவனா பாக்ஸ் பிளேட்ஸ் கூட போடுவாங்க. நான் மொத்தமா கம்ப்ளீட்டா ஈவனா போட்டிருக்கிறேன், எல்லாம் சேம் சைஸ்ல. நிறைய பேர் என்னன்னா இது பேலன்ஸ் ஆகாது, பெருசு சின்னது பண்ணி ஒரு இடத்துல ரெண்டு ஒரு சைட் டைரக்ஷன்ல போட்டுடும். காஸ் அவங்க மேட்ச் பண்ண முடியாது. அதுல எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, தெரியாது. சேம் சென்டர் பாயிண்ட், இன்வர்ஸ் பாக்ஸ் பிளேட். இந்த நம்ம பட்டியாலால கூட இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணிருந்தோம், டியூலிப்ல கூட இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். இன்வர்ஸ் பாக்ஸ் பிளேட், இதுலயும் இன்வர்ஸ் பாக்ஸ் பிளேட் சென்டர்.
இந்த கவுண்ட் கூட எதுவுமே வேண்டாம். ஓகே, ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்கும். இங்கே 3 inches கேப் இருக்கும். இது 3 inches. ஓகே, இங்கே 3 inches गैप இருக்குது. अरे 3 inches इங்கே वहाँ 3 inches गैप था, उसी 3 inches को यहाँ छोड़ दो.
இப்போ பார்க்கலாம் இது. இல்லை 2.5 அப்புறமா 1/2 இன்ச் இருக்குது வரும். அதை நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணால் வரும். ஓகே, நம்ம இந்த பீஸுங்க எப்படி போடணுமோ பார்க்கலாம். இப்போ இது இப்படி வச்சு இந்த கார்नरல स्टिच போட்டுக்கோங்க. इधर நான் இப்படி फोल्ड பண்ணியிருக்கிறேன். इसे फोल्ड करके एक कॉर्नर पे स्टिच कर लीजिए. इसको यहाँ नीचे की तरफ से यहाँ से रख के इसको ऐसे घुमाना चाहिए. ऐसे सीखे. இது என்னன்னா நமக்கு இன்சைடில் தைச்சிட்டு இப்போ ரிவர்ஸ் சைடு, இது ராங் சைடு இந்த பீஸ் இப்படி அட்டாச் பண்ணி ஒரு பீஸ். ஓகே, இது உள்ளது. அப்புறமா இந்த சிவிங் அலவன்ஸ் ஃபர்ஸ்ட் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. ராங் சைடு இந்த ராங் சைடு இங்கே அட்டாச் பண்ணி ऐसे रॉन्ग साइड अटैच करके ऐसे राइट साइड लेना चाहिए. अब यहां कॉर्नर स्टिच कर दीजिए. दो இதெல்லாம் உள்ளார போட்டு இப்படி ரைட் சைடு கார்னர் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க இங்க சல்வார் மாதிரி டிசைன் எல்லாம் போட்டுக்கலாம் வேணும்னா. आप यहाँ सलवार के वैसा डिजाइन भी कर सकते हो. நான் அந்த டிசைனிங் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஓகே, मैं तो नहीं कर रहा. இவ்வளவுதான். இது இப்போ 13க்கு பாதி 6.5. நீங்க 6.5ல மார்க் பண்ணிக்கணும். 6.5 இங்க கிராஸ் ஆயிருக்கணும். ஓகே, இவ்வளவுதான். நெக்ஸ்ட் सेम थिंग, इधर भी आप अंदर की तरफ से बाहर को पलटा लो.
सेम इंगे 6.5, यहाँ 6.5, बाकी थोड़ा ऐसे क्रॉस कर दो। अब हम इनसाइड जॉइंट करते हैं। சேம் நம்ம सलवार पटियाला எப்படி ஜாயின் பண்ணிருக்கோம் वैसे அப்படிதான் हमने पटियाला सलवार में कैसे ज्वाइन किया वैसे நம்ம पटियाला सलवार எப்படி ஜாயின் பண்ணுமோ அப்படிதான் डबल स्टिच போட்டுக்கணும். नेक्स्ट எனக்கு பாருங்க ஈக்குவலா வருது. உங்களுக்கு கூட ஈக்குவலா வரணும்னா அது ஃபர்ஸ்ட் நீங்க பேலன்ஸ் பண்றது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் டே சொன்னது பயாஸ் கிளாத் பேலன்ஸ் பண்ணது. அதனால இது வெறும் லெர்னருக்கு தான் நான் சொல்றேன். ஓகே, இதை இழுத்துட்டு டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும். தெரியல, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம இப்போ க்ரோச் ஜாயின் பண்ணலாம். இதுவும் டபுள் ஸ்டிச். இது நமக்கு லெக் பார்ட். ஓகே, பாக்ஸ் ரெடி பண்ணி பாக்ஸ் எனக்கு அந்த கலர் துணி இல்லை. நான் நேற்று சொன்னேன்ல, அது அவங்க நமக்கு सेल्वेज கிட்ட प्रॉब्लम आना. बॉक्स में मुझे वो कपड़ा नहीं है. मैं कल बताया था आपको, वो थोड़ा प्रॉब्लम आ गया था सेल्वेज पे. मैं ऐसे ही ले रहा हूँ, इसमें ले रहा हूँ, इस कलर में ले. எனக்கு பாக்ஸ் வந்து 45 40 plus 5 inches, so 11 1/4. இது வந்து 9 inches. 7 inches is box length.
बॉक्स பண்ணுறது தெரியும்ல सेम அதே மாதிரி பண்ணிக்கணும் बॉक्स करना मैंने समझाया था वैसे ही करना இது மேலே நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கணும் ஃபோல்டிங் நாடா இது ஃபோல்டிங் பண்ணுற ரோப்க்கு ஓகே ரோப் எப்படி பண்ணமோ நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் காமிச்சிருந்தேன் नाड़ा रोप रेंडु ஒன்று தான் नाड़ा कैसे करना मैंने पहले क्लास में दिखाया in your bottoms last bottom okay complete ஆயிருக்குது in your bottom section is finished இதுல நான் உங்களுக்கு elastic போடுறது zipper நாடா சல்வார்ல elastic போடுறது all things cover பண்ணிருக்கிறேன் side pocket okay practice பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்ன கேட்கலாம் 4 வீடியோ பெண்டிங் இருக்குது அது இன்னைக்கு நான் மேக்ஸிமம் அனுப்பிடுறேன் ஆக்சுவலி நாங்கள் எங்கது ஆப் இருக்குது ஆப் த்ரூ அனுப்பலாம்னு நினச்சேன் ஆப்லேருந்து போக மாட்டாங்க நான் இன்னைக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவேன் உங்களுக்கு लिंक शेयर பண்ணுறேன் 4 वीडियो पेंडिंग है ओके मैं आज कैसे भी आपको शाम तक भेजने की कोशिश करूँगा नाले टॉप स्टार्ट பண்ணுறோம் कल से हम टॉप स्टार्ट करेंगे ओके इधर फ्रंट बैक అనేది இருக்காது ரெண்டு ஈக்குவல் ओके you can start from anywhere நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன் இது சென்டர் எடுத்துக்கணும் आप इसमें फ्रंट बैक कुछ नहीं रहेगा सारा सेम रहेगा आप कहीं से भी स्टार्ट कर सकते हो मैं यहां से स्टार्ट कर रहा हूं
டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. மேலேருந்து நான் ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட மாட்டேன், நீங்கள் போடணுன்னா போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இது ஐரன் கிட்ட போகலாம். எப்படி பண்ணமோ பாரு. பாக்ஸ் ஐரன் பண்ணிக்கோங்க போத் சைட். ப்ளீட்ஸ் மேலே ஐரன் போடக்கூடாது, அது பலூன் லுக் வரணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம போட்ட ஜாயிண்ட்ஸ் இருக்குதுல்ல, அந்த ஜாயிண்ட்ஸ் ஐரன் பண்ண. இதுக்கு இந்த க்ரீஸ் பண்ணக்கூடாது. இது கூட பலூன் லுக் வரணும், நமக்கு க்ரீஸ் ஆட் எதுவும் தெரியக்கூடாது. இது கூட நமக்கு இப்படி ஃப்ளாட்டன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். చెప్పాలి కదా. ஒரு நிமிஷம் ஐரனே ஹீட் అవ్వట్లేదు. ఇప్పుడు చూసిందంట. ఓకే, ఇప్పుడు இதுக்கு முன்னே ஐரனே ஹீட் ஆகலாது, ப்ளக் இதாயிடுச்சு. இப்படி பண்ணி ஐரன் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த லெக் க்ரீஸ் ஒன்றும் தேவையில்லை, அது பெலூன் ஆட்டு தான் தெரியணும் நமக்கு. நடுவில் கிளாத் வேணும்னா கொஞ்சம் ஐரன் பண்ணிக்கணும். ஆக்சுவலி நம்ம ஐரன் பண்ணி தான் தைக்குவோம், அதனால நடுவில் கூட எது ரிங்கிள் வராது. இதுக்கு க்ரீஸ் எதுவும் போடக்கூடாது, க்ரீஸ் போட்டால் நல்லா இருக்காது. ஒன்லி சென்டர் கிளாத் ஐரன் பண்ணிக்கணும். நல்ல விழுப்புங்க. இது பலூன் ஆட் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் சைடு கூட பண்ணு. எங்கெங்கே ஸ்டிச் இருக்குதோ அந்த ஸ்டிச்சை கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிக்கோங்க.
ஃபோல்டிங் இது பண்ணி போட்டு பாருங்க. இது ஃபினிஷ் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல் லுக் இருக்கும். நம்ம साउथ ரொம்ப रेयर नॉर्थ நிறைய போடுவாங்க. आप सीख के पहन के देखो, इसका लुक बहुत ब्यूटीफुल रहता है. मैं बनाए जैसे तरीके में बनाओ और अच्छा रहेगा. நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க, இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஓகே, போட்டு பாருங்க, இது லுக் நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. இந்த கிளாஸ் இங்கே வரைக்கும் தான்.